இப்ப இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை உள்ள கொண்டு வந்துடணும்னு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் சீமான் ஸ்ட்ராங்கா இருக்காரு, நான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. சோ அதை ப்ரூவ் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகுது. சோ இப்பவே நம்ம வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிச்சாச்சுன்னா ரைட், அவர் கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்ற விஷயத்த இன்னும் கொஞ்சம் கூட அது ஸ்ட்ராங் ஆகும். இப்ப என்டிகே இந்த கூட்டணியில வந்து சேர்ந்தா அது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நல்லது. ஆனா இது என்டிகேவுக்கு லாபமா அப்படின்ற கேள்வி இருக்கு. என்டிகேவுக்கு இது லாபம் இல்லை. அதனாலதான் சீமான் அவர்கள் தயங்குறார். தமிழக வெற்றி கழகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தனித்து தான் விடப்பட்டு இருக்கிறதா? டிவிகேவால டிஎம்கே கிட்டையும் போக முடியாது, ஏடிஎம்கே கிட்டையும் போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்தது. அது போக டிவிக்கு ஒரு ஐடியாலஜியை கையில் எடுக்கிறாங்க. ஐடியாலஜின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களோட இருக்கண்கள்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ஐடியாலஜி கிடையாது. திராவிடம் எங்களோட கொள்கை இல்ல, தமிழ் தேசியம் தான் எங்களோட கொள்கை அப்படின்னு அவங்களோட ஐடியாலஜியை தெளிவுபடுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்டிகே கிட்ட உட்கார்ந்து அவங்க சீட்டை நெகோசியேட் பண்ணலாம். டிவிகேவுக்கு ஐடியாலஜி இல்ல. ஐடியாலஜி இல்லாத ஒரு கட்சி என்ன பண்ணும் நீங்க சொல்ல முடியாது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் பூகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய ஊடகவியாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சார் நலமா இருக்கேன் சார். 2026 தேர்தலுக்கு இப்போதே முதற்கட்டமாக ஒரு 25 தொகுதிகளில் வந்து வேட்பாளரை அறிவித்து விட்டார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்பவே வந்து வேட்பாளர் அவசரமா அறிவிக்கிறது அப்படிங்கிறது. இப்ப ரீசெண்டா இடுமாவனம் கார்த்திக் அவர்களை பேட்டிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப நானும் இதே கேள்வியை முன் வச்சேன். அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ட்ரெடிஷனலா நாங்க இப்படிதான் பண்ணுவோம், எப்பவுமே கொஞ்சம் சீக்கிரமாவே நாங்க வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிச்சிருவோம். அப்படி பண்ணும்போது கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான டைம் கிடைக்கும். ஸோ அதுக்காக எப்பவுமே நாங்க இந்த மாதிரி சீக்கிரமா வேட்பாளர்கள் அறிவிப்போம், அதுக்கப்புறம் நல்லா சாலிடா கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொன்னார். இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல அதுக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. இப்ப இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை உள்ள கொண்டு வந்துடணும்னு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப சீமான் அவர்கள் பல தடவை சொல்லிட்டார், கூட்டணி இருக்காது கூட்டணி இருக்காது, நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி சொன்னாலும் நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் அதை நம்புறதா இல்லை. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்படியாவது என்டிகே அலையன்ஸ்குள்ள போயிருவாங்க. ஏன்னா அவங்க பழைய ஹிஸ்டரி பாக்குறாங்க. எல்லா கட்சியும் ஒரு காலத்துல மாற்றுன்னு சொல்லி வருவாங்க, அப்புறம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கூட்டணிக்கு போயிருவாங்க. அரசியல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் தேவை. அந்த வகையில என்டிகேவும் இப்போதைக்கு அவங்க நான் வரமாட்டோம்னு சொன்னாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல எலெக்ஷன் கிட்ட வரும்போது மேபி அவங்க கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சிலவங்க நம்புறாங்க. பட் சீமான் ஸ்ட்ராங்கா இருக்காரு, நான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. சோ அதை ப்ரூவ் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகுது. சோ இப்பவே நம்ம வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிச்சாச்சுன்னா ரைட், அவர் கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்ற விஷயத்த இன்னும் கொஞ்சம் கூட அது ஸ்ட்ராங் ஆகுது. சோ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ஒண்ணு நீங்க ஒர்க் பண்றதுக்கு டைம் கிடைக்குது, ரெண்டாவது நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம், நாங்க கண்டிப்பா தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்ற விஷயத்தையும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஆனா சமீபத்தில் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் ஒரு பேட்டியிலே வந்து சொல்றாரு, முக்கியமா சீமான் அவர்கள் எங்களுடன் கூட்டணிக்கு வர வேண்டும், இதற்கான அழைப்பே நான் இந்த தொலைக்காட்சி வாயிலா நேரடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் சொல்வது போல சீமான் அவர்களும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. என்னுடைய தற்காலிக வெற்றிக்காக நான் வந்து போராடல, நான் ஒரு பெரிய நிரந்தர வெற்றிக்காக நான் வந்து போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது சொல்றாரு. அப்படி இருக்கும்போது பாஜக வந்து ஏன் தொடர்ந்து என்டிகே உள்ள இருக்குன்னு? இப்ப பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி நாம் தமிழர் கட்சி தேவை. ஏன்னா இப்ப இந்த பாஜக அதிமுக அலையன்ஸ் உருவாறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த சூழல் என்ன? 5 முனை போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி, அப்புறம் டிவிகே, அப்புறம் என்டிகே. 5 கார்னர் ஃபைட் அப்படின்ற சூழல் இருந்தது. 5 கார்னர் ஃபைட்னா யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். திமுக எதிர்ப்பு வாக்குகள் 4 பக்கமும் பிரியும், திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிடும். சோ இப்ப பாஜகவும் அதிமுகவும் ஒரு முடிவுக்கு வராங்க, திமுகவை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கணும், கன்சாலிடேட் பண்ணுன்ற முடிவுக்கு வராங்க. சோ 2 பேரும் சேர்றாங்க. சோ இப்ப பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இது நல்லது. அவங்க 2 பேருக்கும் இதுல லாபம் இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்றதுல 2 பேருக்குமே லாபம் இருக்கு. அதனால 2 பேரும் சேர்றாங்க. அதே போல இப்ப என்டிகே இந்த கூட்டணியில வந்து சேர்ந்தா அது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நல்லது. திமுகவை வீழ்த்துவதற்கு அது உதவியா இருக்கும். ஆனா இது என்டிகேவுக்கு லாபமா அப்படின்ற கேள்வி இருக்கு. என்டிகேவுக்கு இது லாபம் இல்ல. சோ அதனால என்டிகேனால இந்த அலைன்ஸ்ல போய் சேர முடியாது. அதனாலதான் சீமான் அவர்கள் தயங்குறார். இப்ப பாஜகவோடையும் அதிமுகவோடையும் போய் என்டிகே சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்?
என்டிகேவோட நேம் உடஞ்சு போயிடும், முதல்ல கிரெடிபிலிட்டி காலி ஆயிடும். நாங்க தேசிய கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் மாற்று அப்படின்றதுதான் அவங்களோட பிரதானமான முழக்கமா இருக்கு. ஸோ அது உடஞ்சு போயிடும். ரெண்டாவது, நீங்க திராவிடத்துக்கு எதிராக இவ்வளவு நாளா அரசியல் பண்ணிருக்கீங்க, கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து திராவிடத்துக்கு எதிராக அரசியல் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க எந்த திராவிடம் மோசம்னு சொல்றீங்களோ அந்த திராவிடத்தோடய போய் சேர்ந்தீங்கன்னா அதுவும் சரி வராது. மூணாவது, இன்னைக்கு மக்கள் உங்களுக்கு 1% இருந்து 8% வரைக்கும் இன்னைக்கு ஓட் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்ல 1 இருந்தது, இன்னைக்கு 8 அவங்களோட ஓட் ஷேர் மாறி இருக்கு. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? மக்கள் உங்களை நம்புறதுக்கான காரணம் நீங்க தனியா களமிறங்குறீங்க, தனியா நின்று நீங்க ஃபைட் பண்றீங்க. அதை நம்பிதான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. சோ நமக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்ற எண்ணத்துலதான் உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. எனக்கு 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், 2 தேசிய கட்சிகளும் வேண்டாம், எனக்கு தமிழ்நாட்டுல ஒரு மாற்று வேணும், உங்களுக்கு மக்கள் ஓட் போடுறாங்க. மோஸ்ட்லி ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் என்டிகேவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்ப நீங்க திரும்ப போய் ஏடிஎம் கூட அலைன்ஸ் வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அங்கிருந்து இங்க வந்திருக்கான் அவன், இவனை தூக்கிட்டு போய் நீங்க அங்கேயே திருப்பி கொடுக்க போறீங்க. அங்கிருந்து இங்க வந்த ஓட்ஸ் அப்படியே திருப்பி கொண்டு அங்க போய் கொடுக்க போறீங்க. அதனால இதனால யாருக்கு லாபம்? ஏடிஎம்கேவுக்கு லாபம், பிஜேபிக்கு லாபம். யாருக்கு நஷ்டம்? என்டிகேவுக்கு நஷ்டம். அது போக நீங்க ஓகே இந்த தடவை அலைன்ஸ் வச்சுட்டீங்க, 26ல அலைன்ஸ் வச்சுட்டீங்க, உங்களுக்கு ஒரு 10 சீட் கிடைக்குதுன்னு வச்சுப்போம், 10 சீட் ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். சூப்பர், உங்களுக்கு அதிகாரத்துல ஒரு பங்கு கிடைச்சிருச்சு, ஜாலியா இருக்கீங்க, உங்களுக்கு அதிகாரத்தை ருசிச்சிட்டீங்க, அசம்பிளிக்கெல்லாம் போயிட்டீங்க, சூப்பர், எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருச்சு. 31ல என்ன ஆகும்? 31ல இன்னைக்கு எப்படி டிஎம்கேக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கோ அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி 31ல இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே திராவிட கட்சிகள் தான், ஏறக்குறைய ஒரே விஷயங்களை தான் 2 பேரும் பண்ணுவாங்க. கரப்ஷன் 2 இடத்துலயுமே இருக்கும். எப்படி இன்னைக்கு டிஎம்கேக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கோ அதே மாதிரி 31ல ஏடிஎம்கேவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அப்ப நீங்க ஏடிஎம்கேவோட திரும்பவும் கூட்டணி வைக்க முடியாது. அப்ப நீங்க தனியா தான் கண்டெஸ்ட் பண்ணணும். நீங்க திருப்பி தனியா கண்டெஸ்ட் பண்ணும்போது திருப்பி டிஎம்கேவுக்கு அட்வான்டேஜை ஏற்படுத்தும். இது சாதாரண ஒரு புரிதல். சோ அப்ப நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே வந்து நிப்பீங்க. இப்ப தனியா தான் இருக்கீங்க, அதே இடத்துக்கு தான் 31ல வந்து நிப்பீங்க. அப்படி நிக்கும் போது ஒரே விஷயம் என்னன்னா, இன்னைய விட நாளைக்கு நீங்க வீக்கா இருப்பீங்க. உங்களுக்கு மக்கள் மத்தியில நம்பிக்கையும் போயிருக்கும், உங்க ஓட்ஸும் சதவி இருக்கும். சோ அதனால சித்தாந்தம்ன்றது ரொம்ப முக்கியம். ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ரொம்ப தூரம் பயணிக்க முடியாது. ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். கம்யூனிஸ்டுகள்லாம் ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் பண்றது இதுக்கு, ஷார்ட் டேர்ம்ல நமக்கு லாபம் இருக்கும் அப்படின்றதுக்காக ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் பண்ணி அலைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்றது, டொனேஷன்ஸ் எல்லாம் வாங்குறது, விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா லாங் டேர்ம்ல உங்க கட்சி அது காலி பண்ணிடும். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளால ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி எல்லாம் தமிழ்நாட்டுல பண்ண முடியாது, இந்தியாலையும் பண்ண முடியாது. அது காரணம் என்னன்னா, நீங்க ஐடியாலஜி எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நீங்க முதலாளித்துவ கட்சிகளை நம்பிதான் இருக்கீங்க. அதை தாண்டி உங்களால எதுவும் பண்ண முடியாது. இங்க இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸை மீறி நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு நீங்க போயிருவீங்க. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கூட போய் நீங்க கூட்டணி வச்சு அவங்களோட சேர்ந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல நீங்க திராவிட கட்சிகளை மீறி நீங்க எதுவும் செய்ய முடியாது. திராவிட கட்சிகளோட ஒரு எக்ஸ்டென்ஷனா நீங்க மாறிடுவீங்க. சோ அதனால இது பண்ண மாட்டாங்க. ஒரு எம்பவர்மெண்ட் சர்க்கிள்குள்ள இருந்து ஒரு அரசியலை வந்து பாக்குறதுக்கும், அவுட் சைடு எம்பவர்மெண்ட்டுக்கு இல்லாம அவுட் சைடு இருந்து ஒரு அரசியலை பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதிகாரத்தை பிடிக்கிறது தான் எல்லா சித்தாந்தத்தோட நோக்கமும். கம்யூனிஸ்டத்தோட நோக்கமும் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான், திராவிடத்தோட நோக்கமும் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான், ஹிந்துத்துவ கொள்கையோட நோக்கம். அந்த சட்டமன்றத்துக்குள்ளேயோ பாராளுமன்றத்துக்குள்ளேயோ ஒரு கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவோ உள்ள போகும்போது தங்கள் கட்சியினுடைய ஐடியாலஜில இருந்து பல்வேறு விஷயங்களை மக்களுக்காக எடுத்து பேச வேண்டிய ஒரு களமா வந்து உள்ள நமக்கு அந்த தேவைப்படுது. ஹிந்துத்துவத்தோட இறுதி இலக்கும் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான், தமிழ் தேசியத்தோட இறுதி இலக்கும் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான். ஆனா தமிழ் தேசியத்தோட இலக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் நீங்க அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. உங்களுக்கு எதிரி யார் அப்படின்றது உங்க சித்தாந்தம் அடையாளம் கண்டிருக்கு, அது மார்க் பண்ணி வச்சிருக்கு. அப்ப உங்க சித்தாந்தத்துக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்பட முடியும். நீங்க உங்க சித்தாந்தத்துக்கு வெளில போட்டுட்டு நீங்க திராவிட கட்சிகளோட கை கோர்த்து நீங்க அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. அது நல்ல கிராஸ் ரூட் லெவல்ல இறங்கி இருக்கு எல்லாமே. ஆமா, நீங்க 2010ல இருந்து நீங்க உங்க கட்சியை தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் கட்சியை கட்டமைச்சிருக்கீங்க. சோ நீங்க திராவிட கட்சிகள் மோசம்னு சொல்லிதான் நீங்க கட்சியில ஆள் சேர்த்திருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க திடீர்னு போய் இப்ப நம்ம சீட்ஸ் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, அதனால நம்ம யாரை எதிரின்னு சொன்னோமோ அவங்களுக்குள்ளே போய் கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொன்னீங்கன்னா கட்சிக்குள்ளேயே குழப்பம் வரும் இல்லையா? அது இப்ப இந்த விஷயத்த நம்ம பேசுறதே ஆக்சுவலா தப்பு. ஏன்னா இப்ப நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவு அவங்க கூட்டணி வைப்போம்னு சொல்லவே இல்லை. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க, நாங்க கூட்டணியை வைக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா மற்ற தலைவர்கள் அழைக்கும் போதுதான் ஒரு சந்தேகமா. ஆமா, பட் சோ நம்மளும் அதனால பேசுறோம். நான் என்ன பொறுத்தளவுல என்டிகே கூட்டணி வைக்க மாட்டாங்க. அப்படி கூட்டணி வைத்தாங்கன்னா அந்த கட்சிக்கு அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்.
இப்ப தமிழ் தேசிய கட்சினா அந்த கட்சிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, அந்த சித்தாந்தத்துக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்பட முடியும். இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கு, அந்த சித்தாந்தத்துக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும். அந்த சித்தாந்தத்தை பிரேக் பண்ணி, அந்த சித்தாந்தத்தை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி, சில ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸுக்காக நீங்க ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணி வைக்கிறது, வேற விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல நீங்க அடிபடுவீங்க. சின்ன ஒரு விஷயங்க, இப்ப இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். சொன்னாரா இல்லைன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. 2011 சொன்னாங்க. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அது உங்க கட்சியை காலி பண்ண ஒரு சின்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு இவ்வளவு தூரம் இம்பாக்டை ஏற்படுத்துது. அந்த ஒரு சொல்லாடல் இன்னும் உயிர்ப்போட இருக்கு. ஆமா, நீங்க திராவிடத்தை சப்போர்ட் பண்ணி ஒரு சின்ன வார்த்தை இலை மலரணும் நீங்க பேசுறீங்க, அது ஒரு திராவிட கட்சி. சோ அந்த கட்சி பவருக்கு வந்தா நல்லதுன்னு ஏதோ ஒரு கான்டெக்ட்ல எங்கேயோ பேசினது. நான் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி. திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க ஒரு தடவை, இன்னைக்கு வரைக்கும் அதை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் திமுக பாஜகவை அப்போஸ் பண்ணும்போது அதை ஒரு பெரிய குற்றமா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்க, அப்ப எவ்வளவு மக்கள் மத்தியில அது அவநம்பிக்கை ஏற்படுத்துது ஒரு கட்சிக்கு. இவங்களை நம்ப முடியாது, காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னா பாக்குறாங்க. சோ அதனால ஐடியாலஜில ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஐடியாலஜில ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உங்க கேடஸும் தொண்டர்களும் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட ஒரு தனித்து தான் விடப்பட்டு இருக்கிறதா? அதிமுக பாஜக அணியுடன் சேர்ந்ததன் காரணமாக தனித்து தான் களம் காணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு டிவிகே தள்ளப்பட்டிருக்கு. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இது என்னமோ இப்ப நடந்த இந்த அரசியல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது என்னமோ டிவிகேவை தனித்து போட்டிடணும்ன்ற இடத்துக்கு தள்ளிருச்சுன்னு நான் பார்க்கல. ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு என்னமோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள், கூட்டணி விளையாட்டுகள் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இதுல ஸ்டார்டிங்ல இருந்தே டிவிகேவுக்கு எந்த ரோலும் கிடையாது. ஏன்னா டிவிகேவை பொறுத்தளவுல அவங்களால திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் தான் கையில் அரசியல் சொல்லிட்டாங்க. ஆமா, சோ அதனால அவங்களால திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது. ஆப்ஷன் யார் அப்ப? ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவோடையும் கூட்டணி வைக்கிறது கஷ்டம். ஏன்னா டிவிகே இதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வரும் அதிகமா, ஒரு மாற்று அப்படின்னு சில பேர் விரும்புவாங்க. அதே மாதிரி எப்பவும் தேர்தல் காலகட்டங்கள்ல மாற்று அரசியல் வேணும்னு யோசிக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களும் உங்களுக்கு ஓட் போடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே இப்ப ஏடிஎம்கேட போய் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களை மாற்று அரசியல் சக்தியா பார்க்க மாட்டாங்க. சோ அந்த ஓட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே போய் ஏடிஎம்கேட சேர முடியாது. ரெண்டாவது, ஏடிஎம்கேவும் டிவிகேவும் உட்கார்ந்து நெகோசியேட்டே பண்ண முடியாது. டிவிகேவோட ஓட் ஷேர் என்னன்னு யாருக்கும் தெரியாது. டிவிகே சைட்ல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, எங்கிட்ட 20% ஓட்டு இருக்குன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏதோ கருத்து கணிப்பு அதெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே அதை எப்படி ஏத்துப்பாங்க? ஏடிஎம்கே ஒரு ட்ரெடிஷனல் பார்ட்டி, ஸ்ட்ராங்கான பார்ட்டி, தமிழ்நாட்டில் 2வது பிகெஸ்ட் பார்ட்டி. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு 20% ஓட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு அவங்க சீட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. சோ பிராக்டிகலா தான் பேச முடியும். ஏடிஎம்கே என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு மேபி ஒரு 5% ஓட்டு இருக்குன்னு அவங்க கணக்கு பண்ணுவாங்க. அது டிவிகேவுக்கு ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா நீங்க 20-30 சீட்ஸை வாங்கிட்டு ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சீங்கன்னா விஜயோட இமேஜ் அடிபட்டுரும். நீங்க இபிஎஸோட ஜூனியர் பார்ட்னரா மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்க கட்சி எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த லிமிட்டை செட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸா போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க மெயின் பிளேயரா மாறுறது ரொம்ப கஷ்டம். உங்களோட லிமிட் அதுதான், அந்த 30 சீட்டுக்கு மேல அதுக்கப்புறம் போகாது. ஸோ அதனால ஸ்டார்டிங்ல இருந்து டிவிகேவால டிஎம்கே கிட்டையும் போக முடியாது, ஏடிஎம்கே கிட்டையும் போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்தது. அது போக டிவிக்கு ஒரு ஐடியாலஜியை கையில் எடுக்கிறாங்க. ஐடியாலஜின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களோட இருக்கண்கள்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ஐடியாலஜி கிடையாது. கம்யூனிசமும் முதலாளித்துவமும் எங்களோட இருக்கண்கள்னு சொல்ல முடியாது. ரெண்டும் அப்போசிங் ஐடியாஸ். அதே மாதிரி திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்போசிங் ஐடியாஸ். அது ரெண்டும் சேர்ந்து ஒன்னா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஐடியாலஜி தான் எங்களோட ஐடியாலஜின்னு விஜய் சொல்றாரு. அதை சொல்லும் போது சீமான் களத்துல இறங்குறாரு, ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்றாரு. ஒண்ணுல இந்த பக்கம் நிக்கணும், இல்ல அந்த பக்கம் நிக்கணும், நடுவுல போனீங்கன்னா சிக்கலாயிரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாரு. சோ அப்படி ஸ்ட்ராங்கா விமர்சிச்சுட்டாலே ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய கட்சியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்ன்றதை என்டிகேவும் தெளிவுபடுத்திட்டாங்க. சோ இனி நீங்க என்டிகேவோட கூட்டணி வைக்கணும்னா உங்க ஐடியாலஜி நீங்க தெளிவுபடுத்தணும். இல்ல எங்களுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு, திராவிடம் எங்களோட 2வது கண்ணு இல்லைன்றத திராவிடம் இப்ப நீங்க வெளில தள்ளணும். அப்பதான் நீங்க என்டிகேவோட கூட்டணி வைக்க முடியும். ஏன்னா இப்ப கொள்கை தலைவராகவே பெரியாரை உள்ள வச்சிருக்கும் போது எப்படி டோட்டலா? ஆமா, அதான் சொல்ல வரேன். சோ அப்ப டிவிக்கு அவங்களோட ஐடியாலஜி கிளியர் பண்ணணும். ரைட்டு, நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம், திராவிடம் எங்களோட கொள்கை இல்ல, தமிழ் தேசியம் தான் எங்களோட கொள்கை அப்படின்னு அவங்களோட ஐடியாலஜியை தெளிவுபடுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்டிகே கிட்ட உட்காந்து அவங்க சீட்டை நெகோசியேட் பண்ணலாம். பட் அதை பண்றதுக்கு முன்னாடி அவங்க சீட் நெகோசியேஷன்ஸ்ல அவங்க என்டிகேவோட ஈடுபட முடியாது. நீங்க மாநாட்டுக்கு முன்பு டிவிகே பிளஸ் என்டிகே கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய நம்பர்ஸை கிரியேட் பண்ணிட முடியும் 2026ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் முன்வைக்கப்பட்டது. இப்ப எல்லாமே தடைபட்டுருச்சு அப்படின்னு. ஆமா, வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்லாம இப்ப 2 கட்சி கூட்டணி வைக்கிறாங்கன்னா என்ன அடிப்படையில கூட்டணி வைக்கலாம்?
நம்ம ஊர்ல எப்படி கூட்டணி வைக்கிறாங்க? பண அடிப்படையில, சீட்ஸ் அடிப்படையில, சோ எப்படி லாபம் கிடைக்குதுன்ற அடிப்படையில கூட்டணி வைக்கிறாங்க. இது கரப்டான பார்ட்டிஸ் தான் இப்படி கூட்டணி வைப்பாங்க. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி கொள்கை அடிப்படையில தான் கூட்டணி வைக்கணும். பிரின்சிபிள் பேசிஸ்ல தான் நீங்க கூட்டணியை அமைக்க முடியும். சோ அப்படி இருக்கும்போது நாங்க தூய அரசியல் பேசுறோம்னு என்டிகே பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன அடிப்படையில கூட்டணி வைப்பீங்க? பிரின்சிபிள் பேசிஸ்ல, ஐடியாலஜி பேசிஸ்ல தான் நீங்க கூட்டணி வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது விஜயோட ஐடியாலஜி என்ன? விஜய் ஐடியாலஜி வேற, உங்க ஐடியாலஜி வேற. பிரின்சிபிள் பேசிஸ்ல நீங்க 2 பேரும் கூட்டணி வைக்க முடியாது. அதனாலதான் சீமான் விஜய் ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணது. அவருக்கு கொள்கை இல்லை அப்படின்றதுக்காக தான் அட்டாக் பண்ணது. என்ன பொறுத்தளவுல நான் மாநாட்டுக்கு முன்னாடி எப்படி பார்த்தேன்னா, ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னா அது என்டிகேவுக்கு பெரிய பூஸ்ட். ஏன்னா இப்ப என்டிகேவை பொறுத்தளவுல தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற சித்தாந்தத்தையே ஒரு ஃப்ரிஞ்ச் ஐடியாலஜி மாதிரி தான் வைக்கிறாங்க. அதை அப்படிதான் கட்டமைக்கிறாங்க. குறிப்பா பிகே இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசும்போது ஃப்ரிஞ்ச் பார்ட்டி தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு தந்தி டிவியில. அப்படி இருக்கும்போது விஜய் மாதிரியான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், விஜய் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அவர் தமிழ்நாட்டுல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டாரோட சீமான் அவர்களோட என்டிகே கூட்டணி வைக்கிறாங்கன்னா அது என்டிகேவுக்கு பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும். என்டிகேவோட இமேஜே அது மாத்திரும். என்டிகேன்றது ஏதோ ஒரு கொஞ்சம் மக்களுக்கான ஐடியாலஜி கிடையாது. தமிழ் தேசியம்ன்றது ஒரு சின்ன ஒரு குரூப்புக்கான ஐடியாலஜி கிடையாது. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஐடியாலஜி அது அப்படின்ற ஒரு இமேஜை ஏற்படுத்துவதற்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்டிகேவையும் தமிழ் தேசியத்தையும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு அது கொண்டு வந்திருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களோட இருக்கண்கள்னு சொல்லும் போது அவர் தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையை அவர் எடுத்தாலே அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கிடைக்குது. ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு பெரிய ஸ்டார். சோ அந்த மாதிரியான லாபங்கள்லாம் டெஃபினட்டா உண்டு. என்டிகேவும் டிவிகேவும் அலைன்ஸ் வச்சாங்கன்னா என்டிகேவுக்கு அந்த பெனிஃபிட்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் என்ன சிக்கல்னா, டிவிகேவுக்கு ஐடியாலஜி இல்லை. ஐடியாலஜி இல்லாத ஒரு கட்சி என்ன பண்ணும் நீங்க சொல்ல முடியாது. இப்ப உங்களுக்கு நிஜமாவே ஒரு ஐடியாலஜி இருந்ததுன்னா நான் சொன்னது போல நீங்க ஐடியாலஜிக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். நீங்க பாட்டுக்கு பிடிச்ச கட்சியோட எல்லாம் போய் கூட்டணி வைக்க முடியாது. ஆனா ஐடியாலஜி இல்லாத கட்சி என்ன வேணாலும் பண்ணும். இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் டிவிக்கே வேற ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைக்குதோ, வேற ஏதாவது விஷயம் பண்ணாலோ அதுக்கு நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எல்லாரும் உங்களை நோக்கி அந்த கேள்வி எழுப்புவாங்க. அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. சோ அதனால யாரோட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு வரும்போது பிரின்சிபிள் பேஸ்டான கூட்டணியா இருக்கணும். அது ரொம்ப அவசியம். அதுவும் ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸ்னு வரும்போது அவங்க டாமினன்ட் ஃபோர்ஸாகவும் இருக்கணும் அந்த கூட்டணிக்குள்ள. சோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அவசியம் பார்க்கணும். அமித்ஷா என்டிஏ ஆட்சி தான் தமிழ்நாட்டில் 2026 அப்படிங்கிறாரு. ஆனா அதிமுகவில் இபிஎஸ் அவர்களும் சரி, மாநிலங்கள் உறுப்பினர் தம்பிதுரை அவர்களும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டணி மட்டும்தான் பாஜக கூட, கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதுல இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிறது சாத்தியமா? இப்ப இது மீடியால பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஏடிஎம்கேவுக்குள்ளேயோ ஏடிஎம்கே அலைன்ஸுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு சிக்கல் இருந்ததுன்னா அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஜெனரல் மீடியாவுக்கும் பெரிய ஒரு கொண்டாட்டம். அதை எடுத்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதிமுகவுக்குள்ள இவர் அதை சொல்லிட்டாரு, அவர் அதை பண்ணிட்டாரு, இவர் காய நகர்த்துறாருன்னு பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இஷ்யூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில இப்ப பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஒரு முரண் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதுவும் பெரிய ஒரு பேசு பொருளா மாறுது. என்ன பொறுத்தளவுல இது பெரிய இஷ்யூ கிடையாது. எது பெரிய இஷ்யூனா, நான் சொன்னது போல அதிமுகவுக்கு பாஜக தேவை, பாஜகவுக்கு அதிமுக தேவை. சோ கண்டிப்பா கூட்டணி இருக்குதான் போகுது. 2 பேரும் சேர்ந்துதான் கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. பட் இங்க ஒரு முரண் இருக்கு. அது எதனால ஏற்பட்டுச்சு நமக்கு தெரியல. இப்ப இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவு அன்னைக்கு ஸ்டேஜ்ல அமைதியா இருந்தாரு. பட் இப்போ ஒரு கிளாரிபிகேஷனை கொடுக்குறாரு. ஏன் இந்த நிலைப்பாட்டுல ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு நமக்கு தெரியல. 5 days அப்புறம் ஆமா, மேபி கட்சிக்குள்ள சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அதனால தெளிவுபடுத்தி இருக்கலாம், நமக்கு தெரியல. மேல டெல்லி பாஜக குவைட்டா இருக்காங்க, அவங்களும் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் என்னன்னா, அலைன்ஸ் இருக்குதான் போகுது. இந்த அலைன்ஸை தான் திமுக சண்டை போட்டு ஆகணும். சோ அதிமுக பாஜகவை பொறுத்தளவுல எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. அந்த 1 வருஷத்தை எப்படி அவங்க ஸ்பெண்ட் பண்ண போறாங்க, எப்படி அவங்க அந்த 1 வருஷம் செலவழிக்க போறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களை கூர்மைப்படுத்திக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே எதையாவது சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா இந்த 1 வருஷம் வேஸ்ட். அவங்களுக்கு எதிராக இந்த 1 வருஷமும் திரும்பிடும். பட் அந்த 1 வருஷத்தை ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த 1 வருஷத்தை யூஸ் பண்ணி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல கோஆபரேஷன், இந்த 2 கேடஸ் இருக்காங்கல்ல தொண்டர்கள், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு இந்த அலைன்ஸ் நல்லா ஜெல் ஆச்சுன்னா
திமுகவுக்கு டஃப்பான ஒரு ஃபைட் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு உள்ள ஏதாவது முரண்பாடுகள் இருந்தா இன்னும் 1-2 வாரத்திலேயோ 1-2 மாசத்துலயோ அதை குயிக்கா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா பெட்டரா ஃபைட் பண்ண முடியும். இல்ல அடுத்த ஒரு வருஷம் இதே மாதிரி எதையாவது ஒரு இஷ்யூ எடுத்து பேசிக்கிட்டே இருக்க போறாங்கன்னா அது அவங்களுக்கு தான் நெகட்டிவ். இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்கு நன்றி சார். நன்றி.